பெரியார் கிராமம், அது வந்து ரத்னபுரி ஜமீன்தார் கிராமம், அது ஆந்திரா கிராமம். அது நில சீர்திருத்த துறையினால் அது சீலிங் ஆக்கப்பட்டது, புறம்போக்கா ஆக்கப்பட்டது. ஆக்கப்பட்ட நிலங்களை தான் லேண்ட் ரீஃபார்ம் ஆபீசர் தான் பட்டா கொடுக்கணும். முறைகேடா கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? நிலச்சுவாண்டருக்கு கொடுக்கணும். ரைட்டுங்களா? அதனால ஒரு வழக்குல உள்ள போயிட்டாரு. இன்னைக்கு அந்த மக்கள் வாங்கியிருக்கிறாங்க, பிளாட் கட்டிக்கிறாங்க, யாருக்கும் பட்டா கிடையாது. அங்க இருக்கிற அந்த நீங்க காசகரனுடைய வழக்கு நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு பட்டா கிடையாது. அது இந்த சொத்து லேண்ட் ரிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் சொத்து. நில சீர்திருத்த துறையில தமிழகம் முழுக்க நிறைய இடங்கள், ஒசூர்ல நிறைய ஃபேக்டரியா மாறுது, ஏன் மாறுது? நில சீர்திருத்த துறையில கோவையில அதிகமா இருக்கு. நில சீர்திருத்த துறை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது விதிவிலக்கு வேணும்னு பேசுறாங்க. கோயில் சொத்துக்களுக்கு விதிவிலக்கு, கோயில் சொத்துக்களுக்கு மடம் தர்மம் பண்றதுக்கு விதிவிலக்கு வேணும்னு பேசுறாங்க. அந்த டிராப்டிங் தான் பீரியட்ல தான் டிராப்டிங் ஆகுது. அப்ப எல்லா நிலச்சு வந்தாலும் போய் பேசுறாங்க. பெரியார்கள் தானே, படையார் கட்சி தானே, இந்திரா காந்தியால அதை தாக்க முடியல, சுத்தி படையாங்க தனியா அந்த அம்மா மட்டும் மிகப்பெரிய அளவுல அந்த சட்டத்தை கொண்டு வந்தது பெரிய விஷயம். அப்போ அவங்க வந்து அவங்க கிட்ட போய் கோயிலுக்கு வேணும், பால் பண்ண வச்சிருந்தா அதுக்கு ரிலீஃப் கொடுத்துருங்க, தோட்டம் வச்சிருந்தா ஆர்ச்சிட்ஸ் பழத்தோட்டம் வச்சிருந்தா கொடுத்துருங்க, கரும்பு சர்க்கரை ஆலை வச்சிருந்தா லேண்ட் ரிஃபார்ம்ல எனக்கு கொடுத்துருங்கன்ட்டு அவங்க ஒரு பட்டியல் வாங்கிட்டாங்க. இந்த டிராப்டிங்க நம்மளுடைய பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா அப்பா எம்எல்ஏ தமிழக சட்டசபை கோயம்புத்தூர், அவர் இந்த டிராப்டிங்கை பார்த்துட்டு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டார். ஏன்னா பொள்ளாச்சியில் அவர் மிகப்பெரிய பண்ணையார். இனி என் சொத்தை நான் காப்பாற்றுறதால வேலை, எனக்கு ஒரு சென்ட் கூட அரசு எடுத்துக்கூடாது அப்படின்னு அவர் டிராப்டிங் முன்கூட சட்டம் வெளிவரதுக்கு 2 ஆண்டு முன்னாடியே டிராப்டிங் பேசிக்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். டிராப்டிங்கை ரெடி பண்றதுக்குள்ள இங்க வந்து உட்காந்து பண்ணாரி அம்மன் சுகர்னு ஒரு சுகர் ஆரம்பிக்கிறார். அவருடைய இறுதி வாழ்க்கை நான் வள்ளலாருக்காக என்னை அர்ப்பணித்துக் கொண்டேன், மதுவை நான் வந்து குடிக்க விட மாட்டேன் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு சர்க்கரை ஆலைக்கு மொலாசஸ்க்கு வித்துட்டு இருக்கேன். மொலாசஸ் இல்லைன்னா சாராயம் கிடையாது. ரைட்டுங்களா? சர்க்கரை ஆலை ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் சர்க்கரை ஆலை இல்லை, சர்க்கரைக்கு கிடையாது, அது மொலாசஸ். அப்ப எவ்வளவு பெரிய மனுஷனாக, எவ்வளவு பெரிய அறிவாளியாக, எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஒரு சென்ட் நிலத்தை காப்பாற்றுவதற்கு எவ்வளவு எஃபர்ட் போறாரு. அவரை தப்பாலாம் சொல்லவே மாட்டேன். அவர் அடித்தட்டு மக்களுக்கான எதிரியால நான் சிந்தரிக்க விரும்புகிறேன். அவர் தன்னுடைய பூர்வீகமா வந்த சொத்தை அவர் காப்பாற்றணும்னு நினைக்கிறார். சர்க்கரை ஆலை கல்லூரி கட்டா உச்சவரம்பு, கல்லூரி கட்ட விளக்கு பல பெருநிலக்கிழார்கள் பெரிய மனிதர்கள் படிக்க வைக்க காரணம் என்ன தெரியுமா? பல்கலைக்கழகம் கட்ட காரணம் என்ன தெரியுமா? நாமெல்லாம் இப்ப படிச்சிருக்கோம் ஏதோ சப்போர்ட் பண்ண காரணம் என்ன தெரியுமா? அவங்க கல்விக்கு இறங்கின காரணம் தெரியுமா? கல்வியை கூட கொடுத்துடலாம், இடத்த கொடுத்த வேணாம். கல்வியை கூட கொடுத்துடலாம், இடத்த கொடுக்க வேணாம் முடிவு. அந்த அந்த நில சீர்திருத்த சட்டத்தோட அந்த அதோட எஃபெக்ட் இதெல்லாம் நான் முடிவு பண்ணிட்டாங்க. வேணாம், இதுக்கு மேலதான் வந்து படிப்பு கொடுத்துருவோம், நாமளே கல்வி தந்தையா மாறணும், கல்வி தந்தையா மாறணும். கூடுவாஞ்சேரியில ஒரு சுவாமிஜி சும்மா உட்கார்ந்து வாழ்க வளமுடன் அப்படின்னு புத்தரோட தியானத்தெல்லாம் கொஞ்சம் கான்செப்டா பாக்கெட் பண்ணி யூஸ் பண்ணி அவரை கூட்டிட்டு போய் ஆலியார்ல உட்கார வச்சு உடம்பு நான் 100 ஏக்கர் கொடுத்துருந்தேன். ரைட்டா? அதுக்கப்புறம் அவரு ஒரு பெரிய கான்செப்ட் ஆகி அது ஒரு பக்கம் அது ஒரு நிறுவனம் ஓடிட்டு இப்போ அங்க பொள்ளாச்சி மகாலிக்கு கொடுத்துட்டாரு. நல்ல 100 ஏக்கர் காப்பாற்றிட்டார். சீர்திருத்த துறை நிலத்துல இருந்து காப்பாற்றி அவரை போல ஒரு தமிழக அரசியலை புரிந்த ஒரு முதலாளி, புரிந்த ஒரு மனிதர், புரிந்த ஒரு அறிவுஜீவி நிலத்துல கிடையாது. எல்லாத்தையும் சட்டம் வந்ததுக்கு முன்னாடி அந்த பீரியட் முன்னாடி எல்லா கம்பெனியும் முடிச்சிட்டாரு. அவரை ஃபாலோ பண்ணி நிறைய ஜமீன்தார் போனாங்க, அவர்கிட்ட நிறைய பேர் போனாங்க. கஷ்டம். தஞ்சாவூர்ல ஒரு பிராமணர் போனார், கோசி மணி அவர் விடவே இல்லை. வடபாதி மண்டலத்துல ஒரு சர்க்கரை ஆலை ஆரம்பிச்சார். இதை பார்த்து கலைஞர் அதை என்ன பண்ணிட்டாரு, வடபாதி மண்டல சுகர் ஃபேக்டரி கட்டினது வந்து விலக்குல வராது, ஏன்னா அந்த இடம் சட்டம் போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க கட்டிட்டீங்க. பாவம் அவர் டிராப்ட பார்க்கல, டிராப்ட ரகசியமா வச்சிருக்காரு. மொத்த இடமும் பறிப்போயிடுச்சு, அரசுக்கு வந்துருச்சு. வடபாதி மண்டலம் சர்க்கரை ஆலை வந்துருச்சு. ராஜாஜி எவ்வளவு வேலை பார்த்தார், செஞ்சார். போய் சர்க்கரை ஆலை லைசன்ஸ் வேலை பார்த்தார். இங்க நாடு
நிலச்சுவார்ந்தார்களுக்காகவும் மக்களுக்காகவும் ஒரு கட்சி இருக்கு, அழியாவும் ஒரு கட்சி. எப்பவுமே இங்க கட்சிகள் எப்படி இருக்குன்னா, நிலச்சுவார்ந்தார்களுக்கும் பெரிய மனுஷங்களுக்கும் லாபி பேசுறதுக்கு ஒரு கட்சி, சாமானியர்களுக்கு பேசுறதுக்கு ஒரு கட்சி இருக்கும். ரெண்டுக்கும் நடுவுல அழி கட்சியும் இருக்கும். நம்ம நாட்டுல இருக்கிறதா அவ்வளவோ அழி கட்சி. தமிழ்நாட்டுல இருக்கிறது அவ்வளவு ரெண்டு கட்டா சார். என்னது நம்ம நாட்டுல இருக்கிறது ரெண்டு கட்டா. மூடு அப்படி இருந்தா அப்படி, மூடு இப்படி இருந்தா அப்படி. ஆக இந்தியா முழுக்க ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு போற போக்கு தான் நடந்துட்டு. அந்த பேலன்ஸ் போற போக்கு எதனால இருக்குன்னா, சாமானியர்களுக்கு நிலத்தை பத்தின விழிப்புணர்வு இல்லாததுனால அந்த அலிகட்சியா எல்லாமே இருக்கு. ரெண்டு கட்டான உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்ல வருது? அது தவறு என்ன நடக்குதுன்னா, கற்பித்தல் நடக்கல. சாமானிய மக்கள் சட்டம் அறிவு பெற்றுக்கொள்வதும் நிலத்தை பற்றி பெற்றுக்கொள்வதற்கும் அரசு கண்டிப்பாக விரும்புகிறது. நிலம் பற்றிய தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு கண்டிப்பாக விரும்புகிறது. பிரச்சாரங்கள் அதுக்கு மிக குறைவாக இருக்கு. நாம புரிஞ்சுக்க வேண்டியது, நில சீர்திருத்தத்துறை என்ற பார்வையில என்னுடைய புரிதல்ல என்னுடைய பார்வை, நான் உங்ககிட்ட சொல்லிக்க வேண்டியது அனைத்தும் என்னுடைய புரிதலில் என்னுடைய பார்வையில், நில சீர்திருத்தத்துறையை நீங்கள் ஒழுங்காக சாமானிய மக்கள், அரசியல் கேடர்ஸ், உறுப்பினர் நீங்கள் இன்று இயக்கினாலும் அது இயக்கலாம். நில சீர்திருத்தத்துறையை ஒன்னும் நீங்க இந்த ஊர்ல கோட்டாட்சியர்கிட்ட அவருக்கு அதிகமான வேலை இருக்கு, அவர் செய்ய முடியாது. அந்த பையெல்லாம் உறங்கிட்டு இருக்குது. அதுக்கு தனியா நீங்க அலுவலகத்தை போடுங்கன்னு எலெக்ஷன் இது தேர்தல் ஆய்வகங்கள் வைக்க சொல்லி நம்ம வேலை செய்யணும். அதை வைக்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அரசு எந்திரத்தின் மூலமாகவே அது சுத்தமாக வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. இப்ப நில சீர்திருத்த துறையில எல்லா பகுதிகளிலும் இதுக்கு பேர் வந்து எப்பட்டான் பேர். நில சீர்திருத்த துறை மூலமாக கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பட்டாவுக்கு பேர் எப்பட்டான். அது வந்து அந்த டிஸ்போசல் ஆஃப் சர்ப்ளஸ் லேண்ட் ரூல்ல ஏ ப்ரொசீஜர், பி ப்ரொசீஜர், சி ப்ரொசீஜர், டி ப்ரொசீஜர், எஃப் ப்ரொசீஜர் ப்ரொசீஜர். இந்த ஏ ப்ரொசீஜர்ன்றது இவ்வளவு நிலங்கள் இவங்களுக்கு வழங்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டு அந்த ரெக்கார்டும் அந்த வரைபடமும் அதில் இருக்கும். அந்த துண்டு துண்டாக்கப்பட்டு இவ்வளவு நிலங்கள் இவ்வளவு நிலம் இருக்குது. பி ப்ரொசீஜர் என்பது அந்த ஊரில் நிலம் மற்றவருக்கு தண்டோரா போட்டு அறிவிப்பு கொடுத்து மனு வாங்க வேண்டும் என்று. சி ப்ரொசீஜர் என்பது அந்த மனுவை ஃபில்டர் செய்யணும். டி என்பது தகுதி வாய்ந்த நபர்களை தேர்ந்தெடுக்கணும். முறைகேடாக ஏதாவது தேர்ந்தெடுத்து குறிப்பிட்ட அதை வந்து சப் கலெக்டர் ஆய்வு செய்யணும். இறுதிப்படுத்தி அதை முடிவு செய்யணும். அவங்க கிட்ட வெறும் பட்டா கொடுத்தால், இலவச பட்டா கொடுத்தால், அரசு இலவச பட்டா கொடுத்தால் எந்த நேரம் வேண்டுமானாலும் திரும்ப எடுத்துக்கொள்ளலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். சட்டத்துல அசைன்மெண்ட் பட்டத்தை, அது வேறு பட்டா. அசைன்மெண்ட் பட்டா என்பது ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் 21, ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் 15. அதை நான் பிறகு பேசுகிறேன். இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, லேண்ட் ரீஃபார்ம் சட்டத்துல இந்த கொடுத்ததற்கு பிறகு அவர்கள் ஒரு தொகையை முன்கூட்டியே கட்டிவிட்டார், அல்லது மாதத்தவணை 20 வருடங்கள் கட்டிவிட்டார். ஏனென்றால் பணம் அரசுகிட்ட வந்துச்சுன்னா சொத்தோட டைட்டில் முழுமையாக யார்கிட்ட போகுது? அந்த சாமானியனுக்கு போயிடும். அப்படி முழுமையா டைட்டில் போயிட்டு அதுக்கு பேர் வந்து எப்பட்டா. இந்த எப்பட்டா தமிழகம் முழுக்க இயங்க வைக்கல. நான் சொன்ன ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட் இப்ப இல்ல, அப்ப இருந்துச்சு. 5 இடத்துல ஹெட்குவார்டர்ஸ் போர்டு இருந்துச்சு. இருந்தாலும் அவர்களை இயங்க விடாமல் எதிர்ப்புரிச்சியில் இருக்கிறவங்க, மேல இருக்கிறவங்க வேலை செய்யதான் இருப்பாங்க. ஏனால் அந்த அதிகாரி வந்தால் தண்ணி கொடுத்து உட்கார்ந்து வீடு கொடுக்குறது அந்த ஊர்ல இருக்கிற நினைச்சு வாழ்ந்தானா இருப்பாங்க. இந்த சாமானியர்களுக்கு அது புரியாது. அடுத்து எங்க ஐயா சொன்னா ஓகே தான் சொல்ற மாதிரி தான் எல்லா ஊர்லயும் இருக்கிறார். நான் திருச்சியில ஜல்லிப்பட்டி அப்படின்னு ஒரு ஆகிதான் காலனி, அந்த ஊர்ல போய் பார்க்கும் பொழுது நிலங்களை எப்பட்டாலும் அதிகாரி கொடுத்துட்டார். ஆனால் பொசஷன் இன்ன வரைக்கும் எடுக்கல. என்னது பொசஷன் ரெக்கார்ட்ல கொடுத்துட்டாங்க. சென்னையில மதுராந்தகம், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உளுதமங்கலம் அப்படின்னு ஒரு கிராமம். அது வந்து பவுஞ்சூர்னு ஒரு பெரிய ஊர். பவுஞ்சூர் அந்த ஊர்ல நிலங்கள் கொடுத்துட்டாங்க, பொசஷன். சில ஊர்ல நிலங்கள் கொடுத்துட்டாங்க. இங்க நம்ம ஜக்கி வசதி இருக்காரு இல்லையா, கோவை, அதுக்கு பக்கத்துல அந்த ஊர் பேர் வந்துட்டு, ஆனா கோவை குற்றாலம் அந்த பகுதி சொல்லுவாங்க. அந்த பகுதி அந்த கிராமத்துல ஏதோ ராயம்பாளையம் ஏதோ ஊர் பேர் வந்துட்டோம்.
அந்த இடத்துல மக்களுக்கு நிலத்தை கொடுத்துட்டாங்க. நிலச்சுவான் தான் சுப்ரீம் கோர்ட்ல வேறொரு சம்பந்தம் இல்லாத வழக்கு போட்டு அதுல இந்த சர்வே நம்பர்களை சேர்த்து அது கோல்டு லைன் வரைக்கும் வச்சிருக்காரு பொசன் போல. இப்படி தமிழகம் முழுக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பட்டா பயனாளிகள் எப்பட்டா பழனியில பெறவே இல்லை. பழனியில எப்பட்டா பெறவே இல்லை. நெய்க்காரப்பட்டி ஜமீன்ல பழனியில எப்பட்டா கொடுத்துட்டாங்க. பட்டாவை காப்பியே ஃபைல் வந்து ஈயோடு நிக்குது, எஃப் முடியல, பொசனுக்கு போல. இப்போ நிலச்சீர்திருத்தத்துறையை இயங்க வைக்கணும். அதுல இருக்கிற இந்த டிஸ்போசல் ஆஃப் சட்டம், இந்த சர்ப்ளஸ் லேண்ட் சட்டம், அதுல இந்த A to F வரைக்கும் எந்தெந்த ஊர்ல எல்லாம் ஏ எடுத்துட்டாங்க அவையெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறதா நம்ம பார்க்கணும், வேலை செய்யணும். இது செய்தால் சொன்னல தஞ்சாவூர்ல சீனிவாசராவ் என்ன செஞ்சாரோ அது போன்ற ஒரு வேலை இது. இது இப்படி இயங்கும் பொழுது இது இப்படி ஒண்ணு இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் தோழர்கள் போய் வேலை செய்யணும். இப்படி ஒண்ணு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதானே கேடஸ் போய் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது எஜுகேட் பண்ணணும். நம்ம இது ஆய்வுல தானே கண்டுபிடிச்சோம். இது எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஊரா போய் நம்ம பார்த்து தான் கண்டுபிடிச்சோம். ஆனால் மிகப்பெரிய வேலை இங்கு இருக்கிறது. இதை நம்ம கண்டிப்பாக செஞ்சால் இந்த பறிக்கப்பட்ட நிலங்கள்ல தான் இது வரும். ஆவணப்படி இது பறிக்கப்பட்ட நிலம். அடுத்ததாக அந்த கம்பெனி அப்படின்ற வார்த்தையை சட்ட திருத்தத்திலிருந்து எடுக்கணும்.